ஃபர்ஸ்ட் வீக் நான் இண்டிவிஜுவல், நான் வேற மாதிரி. ஓ இது ஒண்ணுதான் அவ பண்ணதாங்க. ஓ 24 மணி நேரத்துல ஒரு 10 மணி நேரம் இதான் வேலை. ஓ இந்த பிக் பாஸ் சீசன் 8 உங்கள் பயணம் விஷால் பண்றான், இல்ல ரயான் பண்றான், இல்ல முத்து பண்றான்றத நீயும் அவங்களும் ஒண்ணா. இது ஒண்ணுக்கு போகாம 2க்கு போகாம 24 மணி நேரம் ஒரு இடத்துல அப்படியே இப்படி ஆமா மாதிரி உட்காந்து இருக்கிறதுல இல்ல மேட்ரு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க பிக் பாஸ் சீசன் 8 100 to 103 days கிட்ட ஆயிடுச்சு. நேத்து எபிசோடு, நேத்துனா தேர்ஸ்டே, எவ்வளோ நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யா பண்ணுவார் பார்த்தீங்களா, இப்படி இப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் எஸ்ஜே சூர்யா பண்ணும்போது அங்கே எல்லாம் நார்மல் மக்கள் இருப்பாங்க, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவர் எப்படி இப்படின்னு. ஆனால் நான் ஒன்லி ஃபார் ஜாக்லின் லிடியா அப்படியே ட்ரெண்டிங், அப்படியே அப்படி போகிறாங்க, அப்படியே இப்படி போகிறாங்க. என்னம்மா பண்ண நீ அந்த வீட்டில்? சூழ்ச்சி, வன்மம், இது ஒன்று தான் நீ பண்ணதாங்க. இந்த ஒரே விஷயம் தான், ஒன்லி பேட் வைப்ஸ். ரஜினி சாருடைய டைலாக் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. கெட்டவனுக்கு எல்லாம் கொடுப்பாரு, ஆனால் கடைசியில கை விட்டுருவாரு. இந்த ட்ராஃபி உங்களுடையது, உடைக்க வேண்டாம். சூப்பரான எபிசோடு. அதை சாதாரணமாக அவுட் ஆன மாதிரியே காமிச்சிருக்கலாம், ஆனால் அதில் ஒரு பெயின் வச்சாங்க பாருங்க பிக் பாஸ் டீம். 2 செகண்டு அதை மானிட்டர் பண்ணோம், அதை செக் பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோம். கடைசியில் அந்த ட்ராஃபியை வேற ஒரு கன்சலேஷன் மாதிரி கொடுத்து விட்டாரு. இதில் இப்போ என்ன ஒரே பிரச்சனை சோஷியல் மீடியாவில் என்னன்னா, சத்யாவும் ஜெஃப்ரியும் சிரிச்சது எவ்வளோ கேவலமானவனுங்க பத்தியா. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, ப்ளீஸ் ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் ஜாக்லின் கூட அந்த வீட்டு உள்ள இல்லை. சத்யா, ஜெஃப்ரி, விஷால் இவங்க எல்லாம் அவங்க கூடயே இருந்தவங்க, அவங்க கூடயே டிராவல் பண்ணவங்க. ஜெஃப்ரி மெயினா ரொம்ப க்ளோஸா இருந்தான். அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சது இந்த அம்மாவுடைய கேம் என்ன, ஒரு சூழ்ச்சி பண்றா. அதாவது யாரா இருக்கட்டும், அழுவும்போது உடனே போய் அப்படியே கேமரா ஸ்கிரீன் ஸ்பேஸ், ஏன்னா கேமரா அங்கே திரும்பும்னு தெரியும். உடனே அங்கே போயிட்டு நீ அழுவாத, எதுக்கு, நீ விட்டுடு, நீ இப்படி, நீ அப்படி. ஏன்னா ஜாக்லினுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் கேமரா ஃபோக்கஸ் ஆக போகுது, எப்படியெல்லாம் ஓட்டு வாங்கலாம். இப்போ நான் சொல்லும்போது என் வீடியோவில் நிறைய பேர் திட்டுவாங்க. திட்டிட்டு போங்க, எனக்கு ஒன்றுமே கிடையாது. கூட டிராவல் பண்ணவனே அவ்வளோ சந்தோஷப்படும் போது சத்யாவும் ஜெஃப்ரியும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்கி எல்லாரும் நடிக்கிறாங்க, அதனால நாங்கள் அதை பார்த்து எங்களுக்கு சிரிப்பு வந்ததுன்னுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. அது அவங்க ஒத்துக்கிறதுனால நான் சொல்றேன், அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம் இருக்கட்டுமே, என்ன தப்பு? ஏமா உன்னால முடியாத ஒரு விஷயம் உன்னால அது பண்ண முடியுமா? 80 மீட்டர்ஸ் அப்படின்றது எவ்வளவு தூரம்? நீனா உசைன் போல்ட்டுடைய தங்கச்சியா? உசைன் போல்ட்டால கூட ஒரு 20 செகண்ட்ஸ்ல ஓடிட்டு வர முடியாது. ஏன்னா ஓடிட்டு இது ஒரே லைன்ல ஓடுறது கிடையாது. 100 மீட்டர்ஸ் அவர் 7 செகண்ட்ஸ்ல உசைன் போல்ட் இல்ல வேர்ல்ட் ரெக்கார்டு யார் பண்ணாலும் அவங்க 7 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ்ல அதை கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்க 1 லைன்ல ஓடுறாங்க. இது அப்படி கிடையாது. இது ஓடிட்டு அங்க நின்று பாக்ஸை எடுத்துட்டு ரிட்டர்ன் வரணும். விஷால் பண்றான், இல்ல ரயான் பண்றான், இல்ல முத்து பண்றான்றத நீயும் அவங்களும் ஒண்ணா. இது ஒண்ணுக்கு போகாம 2க்கு போகாம 24 மணி நேரம் ஒரு இடத்துல அப்படியே இப்படி ஆமா மாதிரி உட்காந்து இருக்கிறதுல இல்ல மேட்ரு. இது ஓடுறது எல்லா விஷயம் எல்லாராலையும் செய்ய முடியாதுங்க. அதுதாங்க ரியாலிட்டி. ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியலன்னு வைங்க, நான் கண்ணு தெரியாது அவங்களுக்கு கேவலமா எல்லாம் சொல்ல. ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியல, அது நேச்சுரலா அவருக்கு அந்த ஒரு டிஃபெக்ட் இருக்கு. பிறக்கும் போது அவர் அப்படி பிறந்துட்டாரு. அவரு இப்ப நான் ரோட்ல நான் சாதாரணமா ஓடுவேன் அப்படின்னு ஓடினா அது பைத்தியக்காரத்தனமா இல்லை, அப்படிதான் இருந்தது. நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் அப்படின்றது எனக்கு டே 1லேருந்தே கிடையாது. டே 1லேருந்தே எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போதே இரிட்டேஷன் தான். நிறைய பேருக்கு இரிட்டேஷன் தான். ஆனால் நிறைய பிஆர் ஒர்க் அந்த அம்மாவுக்கு அப்படியே அப்படியே ஜாக்லின் மாதிரி உண்டா அப்படின்வாங்க. என்ன பண்ணா அந்த வீட்டில் என்ன செய்த? ஒரு டாஸ்க்கு உருப்படியாக விளையாட முடியாது. அந்த ஒரு இதை பிடிச்சி நாங்கள் அப்படியே உட்காந்தது தான், அந்த 1க்கும் 2க்கும் போகாமல் உட்காந்தது தான். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதாவது நான் எல்லாருக்காக எல்லா லேடிஸ், அதாவது லேடிஸ் கம்யூனிட்டியை ஃபுல்லாக இவங்க அப்படியே எடுத்துக்கினாங்க. ஏன்னா இவங்க தான் ரெப்ரஸன்டேட்டிவ். ஏமா நல்ல ஒரு அத்லீட், ஒரு பொண்ணாலேயே ஒரு பையன் அதே மாதிரி அத்லீட் இருக்கான்னா, இப்போ 70 கிலோஸில் ஒரு பாக்ஸிங் இருக்குன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிள். 70 கிலோஸ் பாக்ஸிங் இல்லை ரெஸ்லிங், 70 கிலோஸ் மேல் ரெஸ்லர், 70 கிலோஸ் ஃபீமேல் ரெஸ்லர், 2 பேரும் ரெஸ்லர்னு வைங்க. 2 பேருக்கும் சண்டை விட்டா யார் ஜெயிப்பாங்க? ஏன் அந்த மாதிரி விடுறது இல்லை? அந்த மாதிரி ஸ்போர்ட் ஏன் வைக்கிறது இல்லை? ஏன்னா விமன் ஃபிசிக்கலி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, அதை ஒத்துன்னா ஆகணும்.
இப்போ ரயான் மாதிரி உன்னால் ஓட முடியாது, இன்னைக்கு ஓட முடியாது. நீ நாளைக்கு போய் ட்ரை பண்ணி நீ வந்து 365 days நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீ வந்து உன் பாடியெல்லாம் மாற்றி நீ வந்து வேற லெவலில் வந்தீங்கன்னா உன்னால் ஒரு மேபி தேர் இஸ் அ சான்ஸ் உன்னால் ஓடலாம், நீ ஓடலாம். ஆனால் இன்னைக்கு உன்னுடைய சுச்சுவேஷனில் உன்னால் ஓட முடியாது. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்காம ஈகோ, அதாவது நான் பண்ணுவேன், நான் வந்து யார் தெரியுமா, இதுதாங்க ஃபெயிலியர். அதுதான் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் யார் தெரியுமா? என்னுடைய ஒப்பீனியனில் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து தோத்துடுவோமோன்ற பயத்தில் இருக்கான் பாருங்க, அவன் தான் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். ஐயோ ஏதாவது தப்பு ஆயிடுமோன்னு இல்லாமல் குருட்டாம்போக்கில் அடி போயிட்டு நான் யார் தெரியுமா, நான் எப்பவுமே ஜெயிப்பேன்டா. இப்போ அப்படிதான் ஆகிட்டாங்க பசங்களை. இப்போ என்னன்னா எல்லா இடத்துலையுமே என்னன்னா பாசிட்டிவ்ன்றது வேற, ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்றது வேற. இப்போ இருக்கிற பசங்களுக்கு இருக்க ப்ராப்ளமே வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான். ஓவர் கான்ஃபிடென்ஸ், அட்டர் ஓவர் கான்ஃபிடென்ஸ். அதாவது நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரி பண்ணி ஒரு ஸ்போர்ட்லேயும் வந்து உங்களால் ஒரு நாள் வேணால் ஜெயிக்கலாம் பை லக்கு, ரெண்டாவது தடவை ஜெயிக்க முடியாது. தலைவர் சொன்ன அந்த டயலாக் எனக்கு அப்படியே கேட்டுக்கினே இருக்குதுங்க. நீ எல்லாரையும் ஏமாத்தலாம், கடவுள் ஒன்று அப்படியே நிறைய கொடுப்பான், ஆனால் கடைசியில் கை விட்டுருவான். இப்போ முத்து என்ன சொல்கிறான், மக்கள் அவுட் பண்ணல, அவ்வளோதானே போனான், அதுதானே தப்பு, அதுதானே இப்போ இன்னும் அசிங்கம். ஏன்னா வெளியில் அவளுக்கு பிஆர் இருக்குது, வெளியில் பல விஷயங்கள் அவள் பண்ணுறா. ஜாக்லின் லிடியான்ற இது ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கு, இதெல்லாம் எப்படி வருது பிஆர் இல்லாமையா? எல்லாரும் அவளுடைய சப்போர்ட்டர்ஸா? அவ்வளோ பெரிய ஹீரோயின் அந்த அம்மா, அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரா? என்ன பண்ணாங்க அந்த அம்மா? பெண்களுக்காக பேசினாங்களா? என்ன பேசினாங்க? முட்டாள்தனமான விஷயங்கள் பேசினாங்க, அவ்வளோதான். என்னால் முடியும்னா உங்கள் எல்லாராலையும் முடியும். இதை கேட்டுட்டு நாளைக்கு ஒரு பொண்ணு வந்து நைட்டில் நான் வந்து வெளியே போகிறேன், ஜாக்லின் மை ரோல் மாடல் இஸ் ஜாக்லின், அப்படியோ நான் யார் தெரியுமா, நான் போகிறேன், நான் வெளியே போகிறேன், அப்புறம் ஐயோ பார்த்துட்டான் அப்படின்றது. ஏன்? சில விஷயங்கள் முடியாதுன்ற விஷயங்கள் முடியாதுன்னா முடியாது அப்படின்னு ஒத்துக்கணும். அதுதான் வந்து ரியாலிட்டி. அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து இல்லை நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா. அதுக்கு தான் சிரிக்கிறான் ஜெஃப்ரியும் சத்யாவும். ஜெஃப்ரி ஓடுவான், அவனுக்கே கஷ்டம் தான் அது. 80 மீட்டர்ஸ்ன்றது 80 மீட்டர்ஸ் போயிட்டு அப்படியே போகிற மாதிரி கிடையாது. போயிட்டு அங்கே நின்றுட்டு ரிட்டர்ன் வரணும். இந்த ரிட்டர்ன் வர்றது அந்த பாக்ஸ் எடுக்கணும். அந்த டைமில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் உங்கள் பாடி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்கள் மைண்டும் உங்கள் பாடியை வந்து ஒன்றா வேலை செய்யுது. அந்த 5 செகண்ட்ஸ் வந்து அந்த 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸை எப்படி நீங்கள் குறைக்கிறீங்க, ஒரு 3 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸில் உங்களால் எடுத்து திரும்ப முடியுமா? இதுதான் மேட்ரு. ஒன்றுமே புரியாமல் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவே இல்லை. அதாவது ஈகோ. நான் வந்து சௌந்தர்யாவை வேற அவர் கலாய்ச்சிட்டார் பிக் பாஸ். என்ன சொன்னார், கொசுறு கேட்குற மாதிரி கொத்தமல்லி கேட்குற மாதிரி அப்படின்னாரு. சௌந்தர்யா வந்து ரிட்டர்ன் வந்தது எவ்வளோ நல்ல டிசிஷன் தெரியுமா? ஏன்னா சௌந்தர்யாவுக்கு தெரியும் பயம் வந்துச்சு, ஓகே பயம் வரட்டுமே, 8 lakhs 5 lakhsலயோ இல்லை மேட்ரு வந்து இந்த கப்புள் தான். இப்போ வெளியே போனால் அந்த காரிகா தூக்குவாங்க. ஃபேன்ஸே வந்து நான் முட்டாள்தனமான வேலை பண்ணமா நீ அப்படின்வாங்க. முட்டாள்தனமான வேலை அவளை பண்ண வச்சது அவளே தான். ஏன் தெரியுமா? அவள் வந்து பெரிய டேலண்டட்லாம் கிடையாது. சும்மா அங்கே நின்று சும்மானா பேசுறது, ஐயோ இவர் அப்படி இவர் இப்படி, இது எப்படி இது அப்படி. என்ன இப்போ ஒன்று சொல்லுவாங்க, இப்போ வந்து பேச முடியலன்னா ஒன்று என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, இது வந்து ஒரு ஷோ, இந்த ஷோவை வந்து ஷோவை பார்க்க முடியலன்னா போடா அப்படின்னு. ஏன் ஷோவை பார்க்காம பின்ன எப்படி பார்க்குறேன் நான்? ரியாலிட்டி ஷோன்றது என்னது, உன்னுடைய ரியல் யூவை காட்டுறேன். உன்னுடைய ரியல் யூ இப்படி தானே ஒருத்தரையா யூஸ் பண்ணி ஒரு வாரம் ஒருத்தர் கூட அப்படி கும்மி அடிச்சுன்னு அப்படி பாடி அப்படி பேசி கோவா கேங்கு, அதுக்கு முன்னாடி ஒரு கேங்கு, ஃபர்ஸ்ட் வீக் நான் இண்டிவிஜுவல், நான் வேற மாதிரி. ஓ இது ஒண்ணுதான் அவ பண்ணதாங்க. ஓ 24 மணி நேரத்துல ஒரு 10 மணி நேரம் இதுதான் வேலை. ஓ ஏன்? ஆனா பிக் பாஸ்ன்ற ஷோவே வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கான ஒரே காரணம், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து டக்குன்னு, அதாவது அவங்க எப்போ போறாங்கன்னு தெரியாது, டும்முன்னு போயிடுவாங்க. மஞ்சரி, சாச்சனா, அப்புறம் இது வேற யார் போனதுலேயே எனக்கு வந்து சந்தோஷம்லாம் கிடையாது. ஆனால் இந்த 3 பேர் போனதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆள் அவுட் ஆனதுல சந்தோஷமாடா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ வன்மம், அவ்வளோ மோசமா இருந்தாங்க உள்ள. அந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஆளே தேவை கிடையாதுன்ற நான். எதுக்கு? ஆனா இந்த மாதிரி ஆள் இருந்தாதான் அந்த ஷோ ஓடும். அப்பதான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா ஓப்பனா சொல்லிட்டு போங்க, இது சினிமா மாதிரி, இது ஸ்கிரிப்டு, இது வந்து ரியாலிட்டி எல்லாம் கிடையாதுன்னு. ஏன் ரியாலிட்டி ஷோன்னு சொல்றீங்க? அது ஒன்றில் தான் எனக்கு ப்ராப்ளமே இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், இது ரியாலிட்டி ஷோனா ரியாலிட்டி ஷோ. நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படி தான் ஹேட்ரட் நான் இப்படி தான் காட்டுவேன். ஜாக்லின், சாச்சனா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்றது. அதே மாதிரி அந்த அர்ணவ், அவனை மறந்துட்டேன் நான், ஃபுல் வன்மம் பார்ட்டி அவர். இந்த 4 பேர் போனதுல தான் எனக்கு வந்து இந்த ஷோவே இந்த வருஷம் பிடிச்சது. போன வருஷம் மாயா,
3வது ஸ்பாட்டில் அப்படின்னு அமிச்சாங்க பாருங்க. அதே மாதிரி பூர்ணிமா, ஆனால் பூர்ணிமா பணம் எடுத்து போயிட்டா, அது ஒரு பெரிய மேட்ரு. எப்படியோப்பா சூப்பராக வந்து நேற்று இந்த மேட்டர் நடந்தது. வெரி நைஸ் அப்படின்னு நான் சொல்லணும். நேற்று வேற நம்ம விஜய் சேதுபதி சாருடைய பர்த்டே. எல்லாரும் ஒரு பாட்டெல்லாம் பாடினாங்க, நான் ராஜான்ற பாட்டை அப்படியே இது பண்ணி. முத்துக்குமரன் வந்து நடுவில் நல்ல ஒரு கட்டிங் எதனா கொடுக்குறாங்களான்னு தெரியல, இப்படியாயிருந்தான் ஏன் அப்படின்னு. இதுல வேற இவர் வந்து ஏதோ போங்க அதெல்லாம் சொல்ல வேணாம், நடிக்கணும் அது இதுன்றான். காமெடி ரோல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அதுவும் NS கிருஷ்ண ரேஞ்சுக்கு போயிட்டாரு அவரு. எடுத்த உடனே சின்னதா நான் வந்து இவரு வடிவேல் கூட சொல்ல முடியாது, சின்ன யாராவது காமெடி நான் சொல்லியிருக்கலாம் அவங்க மாதிரி ஆகணும்ட்டு இவரு டைரக்டா NSK கழிச்சிட்டாரு. எப்படியோ ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம் அவருக்கு. தீபக் அவுட் ஆனது அவ்வளோ வருத்தம். அருண் பிரசாத் இதெல்லாம் அவுட் ஆன போதெல்லாம் இவங்க வந்து அப்பெல்லாம் வந்து தக்காளி சட்னி. இப்போ ஜாக்லினுக்கு வரும்போது ரத்தம். என்னங்க நடி. ஆனா சத்யாவும் ஜெஃப்ரியும் பண்ணானுங்க பாருங்க, வேற லெவல் பாருங்க, வேற லெவல். ஒண்ணு இந்த பாக்கி இருக்கிறதெல்லாம் நடிக்குதுங்க, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தாங்க முடியல. இன்னொன்னு ஜாக்லின், ஏன்டா இவ போனா, ஏன்டா இவளால முடியுமாடாது, மூளை இருக்காடா இவளுக்கு, ஏதாவது அறிவு இருக்காடா இவளுக்கு. முத்து ஒரு வார்த்தை சொன்னா, சனியன் கேட்காதே அதெல்லாம் சொல்லாத. அதுவும் மஞ்சரி வேற, they can do it, you can do it. என்னடா டேய், கொஞ்சமாவது அப்படியே நான் இவ்வளவு பெரிய கேமர்ன்றீங்களா, அந்த கேமுடைய கான்செப்டே புரிஞ்சுக்காம நீ அவுட் ஆனதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அந்த கேம் புரியாமையே நீ இவ்வளவு தூரம் வந்த பாரு, பிஆர் எதுவும் வச்சுன்னு. அங்கதான் நம்மளுடைய ஃபால்ட்ஸ் அண்ட் ஃபிளாஸ். ஆனா எல்லாம் கொடுப்பான், ஆனா கடைசியில கை விட்டுருவான். ஏதோ ஒரு நல்லது நடக்கும்.